ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த மாத கிருபையாய் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்து ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் தியானிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கடந்த வாரத்தில் ஆவியானவர் கிருபையாய் இடைப்பட்டார். அவருடைய கிரியைகளை குறித்து, அவருடைய கிரியை மகத்துவமான கிரியை, ஒப்பில்லாத கிரியை, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, உன்னதமான கிரியை, ஆச்சரியமான கிரியை, அதிசயமான கிரியை. ஆமென். அவருடைய கிரியைகளை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. இந்த கிரியைகளை கண்ட மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமென், உபாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே மோசே இப்படி சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பித்தீர் என்றல்ல காண்பிக்க தொடங்கி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இது ஒரு துவக்கம் தான். என்னங்க துவக்கம்? ஆமென். 430 வருடம் விடமாட்டேன் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருந்த பார்வோனையும் அவன் சேனையையும் ஒரு திரி போல் அணைய வைத்த அவருடைய கிருபை, என்ன வந்தாலும் விடமாட்டேன் என்று அவன் பிடித்து வைத்திருந்த இஸ்ரவேலரை பலத்த கையுடன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய கிருபை, ஆமென், சமுத்திரத்துக்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் தோற்று போகும் இடத்திலே ஒரே ஒரு காற்றை அனுப்பி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அது நடுவில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பாதையை காண்பித்த அவருடைய மகத்துவமான கிரியை, செருப்பு கூட தேய்ந்து போக விடாமல், வஸ்திரம் பழசாக விடாமல், ஆமென், அனுதினமும் மன்னாவையும் கண்மலையின் தண்ணீரையும் கொடுத்து ஜனங்களை வனாந்திரத்திலே பராமரித்த அவருடைய அற்புதமான கிரியை. மோசே இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் துவக்கம். அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் கேட்கிறார், கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ? இதுக்கு மேல செய்ய முடியாது நினைக்கிறியா? ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் விசுவாசிக்கிறேன் என்பதன் அடையாளமாக தான் நான் ஆமென் என்று சொல்லணும். ஹalleluya என்று தேவனை மகிமைப்படுத்தணும். வசனத்தை ஆமென் கொண்டாடுகிறவர்களை வசனம் கொண்டாடும். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிற 126வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தில், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சில காரியம் நடக்கவே செய்யாது, வாய்ப்பே இல்லை, இந்த சிறையிருப்பை மாற்றவே முடியாது நினைக்கிற இடத்துல அந்த காரியம் நடக்கும் போது நாம சொல்லுவோம், இது கனவா? சிலர் அப்படி கிள்ளி பார்ப்பாங்க. உங்களை வேணா கிள்ளி பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள கிள்ளிராதீங்க. சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அதன் அர்த்தம் அதுவரை வாயில சிரிப்பு இல்ல, ஆனந்த சத்தம் இல்ல. கூட்டத்தில் வரோம், பாட சொல்றாங்க, பாடுறோம், கைத்தட்டு சொல்றாங்க, கைத்தட்டுறோம், கை தூக்க சொல்றாங்க, கை தூக்குறோம், சத்தமிட சொல்றாங்க, சத்தமிடுகிறோம். ஆனா அந்த ஆனந்த சத்தம் என் நாவில் இல்லை, என் வாயில் நகைப்பு இல்லை, என சிறையிருப்பு. ஆனா கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? நான் சிரிக்கிறத அவர் விரும்பி, நான் சந்தோஷமா துதிக்கணும்னு அவர் விரும்பி, எது தடையா இருந்ததோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல.
இப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நடப்பிக்கிறார், நடப்பிக்க போகிறார். நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி அவன் என்றும் பதறா. காரணம், அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு. ஆபத்தை கண்டென்றும் அஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வான். இசையோடு இயேசுவை அசையாத ஹல்லேலூயா. இசையோடு கர்த்தர் கடந்த வாரத்தில் இடைப்பட்ட வார்த்தைகளை தான் இன்று உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். நேரம் வேகமாய் போகிறதுனால சொல்ல வேண்டிய காரியங்களை மாத்திரம் கொஞ்சம் அழுத்தி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேளுங்கள். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். ஒரு பிரசங்கமாய் கேட்கிற மனநிலைமையில யாருமே சர்ச்சில் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், இன்னைக்கு அவர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த ஒரு எதிர்பார்ப்போடு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இந்த வசனம் கிரியை செய்கிறது என்று 1 தெசலோனிக்கே 2 சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுகிற வார்த்தையை மனுஷர் வசனமாய் நீங்கள் கேட்காம நீங்க தேவ வசனமாகவே கேட்கிறபடியினாலே விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் சாமுவேலை அழைத்த போது ஏலி இடத்துல போய் என்னை கூப்பிட்டீரே என்றார். சாமுவேலை கூப்பிட்டது கர்த்தர், ஆனா சாமுவேலை ஏலி வாய்ஸ்ல கூப்பிட்டார். புதிய வாய்ஸ், அவன் கேட்டிராத வாய்ஸ்ல கர்த்தர் கூப்பிட்டிருந்தா யாரோ என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். அல்லது நைட்டு நேரம் அன்னோன் சவுண்டு, இதுவரை கேட்டிராத ஒரு சத்தம், திடீர்னு சாமுவேலே அப்படி கூப்பிட்டா அடுத்த நாள் எல்லாரும் கூப்பிடுவாங்க, சாமுவேலே என்னாச்சு உனக்கு, எழும்பு எழும்பு. ஆமா, எதுக்கு சின்ன பையனை நம்மளை கூப்பிட்டாலே அடுத்த நாள் எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க, சாமுவேலே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. ஆனா தெரிந்து அவன் கேட்டு பழகுனது அவனுடைய ஆசாரியனுடைய சத்தம், ஏலியினுடைய சத்தம். அவர் பேசுறது ஏலிக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் அவர் யூஸ் பண்ணது ஏலி வாய்ஸ்ல. ஆனா அவன் ஏலி பேசுறார் நினைக்கிறது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது சாமுவேலுக்கு இன்னும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அப்ப ஏலி சொல்லி கொடுக்கிறார், இனி நான் பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட வராத, அவர் பேசுறாருன்னு சொல்லி அவர்கிட்ட போ. இப்பொழுது மீண்டும் முன் போல வந்து நின்று சாமுவேலேன்னு கூப்பிட்டதும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது சாமுவேலுக்கு தேவன் தம்மை வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அவனோடு பேசின வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. பேசுகிறது கர்த்தரானால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். கேட்கிறவர்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை என் வாழ்க்கையில ஏன் இன்னும் நடப்பிக்க மாட்டேங்கிறார்? இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் கேள்விகளும் இதுவாய் தான் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க நாம் சில கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் நன்றாய் தெரிந்த வேத பகுதியானாலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார் என்பதிலே சந்தேகமில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35 முதல் 43 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்ததுனால எல்லா வசனங்களும் வாசிக்கவில்லை. எவிரு என்பவன் ஜெப ஆலய தலைவன், அவனுடைய மகள் 12 வயது மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே பலவீனப்பட்டு படுத்திருக்கிறாள். இயேசுவை கண்டு அழைத்து கொண்டு வருகிறான். வீட்டுக்கு சமீபமாய் வரும்போதே செய்தி வருகிறது, அவள் மரித்து விட்டாள். இந்த செய்தி வந்ததும் உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி வீட்டிற்குள்ளே போய் அவளை உயிர்ப்பிக்கிறதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிற ஒரு சில முக்கியமான காரியங்கள், இந்த கிரியைகள் நம்மில் வெளிப்பட நாம் நம்மை விட்டு கொடுக்கும் போது இந்த கிரியைகளை நடப்பிக்கிற அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராயிருக்கிறார்.
காரணம் பவுல் சொல்லுகிறார், எனக்கு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த அவருடைய கிருபையே அப்படி செய்தது. ஆனால் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு விட்டு கொடுக்கணும். அந்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் விட்டு கொடுக்கும்போது இதெல்லாம் நமக்கு சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் இல்லைன்னு அவருக்கு 100% தெரிந்ததுனால தான் என் கிருபை உனக்கு போதும்னார். அந்த கிருபை அவருக்கு உகந்த கிரியைகளை நடப்பிப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. அதுதான் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வெரி நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் இடைபெட ஆரம்பிச்சிட்டார்னா, பொதுவாகவே இப்போ நான் இதை தூக்குறேன், எனக்கு தூக்க முடியல, ஹெல்ப் கேட்குறேன், இன்னொருத்தவங்களை கூடுறேன், அவங்களும் வந்து ட்ரை பண்ணி தூக்க முடியலைன்னா 3வது ஒரு நபரை கூப்பிட வேண்டியிருக்கும். வண்டி பிரேக் டவுன் ஆச்சு, காரில் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க இறங்கி தள்ளுங்க, அவங்க தள்ளி முடியலைன்னா அடுத்து இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அதிசயம் என்னன்னா, அவர் வந்துட்டார்னா அடுத்து ஒரு ஆளை கூப்பிட வேண்டிய நிலைமை வராது, அடுத்து ஒரு ஆளை தேட வேண்டிய நிலைமை வராது. அதுதான் சொன்னார், நீ முதலாவது தேவனுடைய, 2வது எதை தேட சொன்னார்? அப்படி எங்க சொன்னார்? நீங்களா எழுதுறீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி முடிச்சாச்சு, 2வது எல்லாம் கொடுக்கப்படும். நீ முதலாவது அவரை தேடிட்டேன்னா 2வது இன்னொரு நபரை தேட வேண்டிய சூழ்நிலை வராது. அதுதான் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற முதல் வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன விசுவாசம்? எவருக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? இயேசு வந்து என் மகள் மேல கைய வச்சா அவள் பிழைப்பாள். 23 பாருங்கள், நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் உன்னை விட்டு அற்று போகாதபடி பார். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இனி அந்த விசுவாசம் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நீ கொஞ்சம் முன்னாடி உன் பிள்ளைய குறித்து ஒரு நம்பிக்கையில என்கிட்ட வந்து தெரியுமா, அந்த விசுவாசம் உள்ளவனார். ஆண்டவர் வந்து அது பத்தல அப்படி சொல்லல, இதெல்லாம் போதாது அப்படி சொல்லல. ஆமென். அந்த விசுவாசம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா அதுக்கான எந்த சிச்சுவேஷன் இல்லை. நீங்க இந்த கான்வர்சேஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாச ஓட்டத்துல நம்மை வளர பண்ணும் காரியங்களும் இருக்கும், தளர பண்ணும் காரியங்களும் இருக்கும். இதே அதிகாரத்துல விசுவாசத்தை வளர பண்ணும் காரியம் நடந்தது. என்ன? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டதுமே அந்த பலவீனம் ஒரு செகண்ட்ல காணாம போயிட்டு, இப்போ இயேசு எதுக்கு வரார் தெரியுமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வைக்கிறதுக்கு இல்ல, கை அவரே நீட்டி தொடுகிறார். அவரை தொட்டவளுக்கு இப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்னா அவர் தொட்டா. அப்போ விசுவாசத்துல வளர பண்ணும் ஒரு கிரியை இங்க நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறான். அடுத்த கொஞ்ச தூரம் ஆகல, விசுவாசத்தை தளர பண்ணும்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த காரியங்கள் நடக்கும்போது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், 35வது வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? இயேசு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? அதுக்கு முந்தின வசனம், அவர் அவளை பார்த்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? சொல்லுங்க ஸ்திரீகளே, சொல்லுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது வீட்டில இருந்து வந்து யார்கிட்ட பேசுறாங்க? எவருட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? அவள் மரித்து விட்டாள். அவர்கள் வந்து எவருட்ட பேசும்போது 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி உடனே ஃபோக்கஸ் யார் மேல திருப்புறாரு? நம்ம ஒரு போன் கால்ல பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேர் கூப்பிடுவாங்க,
வெயிட்டிங் வரும். வெயிட்டிங் வந்த எல்லா காலையும் அட்டென்ட் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அவங்கள விட எனக்கு லைன்ல இப்போ ஒரு கால் வருது இல்ல, இவங்க எனக்கு முக்கியமானவங்க. அல்லது இவங்கள்ட்ட பேசுறதை விட இப்போ இவங்கள்ட்ட பேசுறது தான் எனக்கு முக்கியம்னு தெரிஞ்சிட்டுனா நான் என்ன செய்வேன், அவங்க கிட்ட சொல்லாமலே இந்த கால் ஆன் பண்ணிடுவேன். அந்த கால் கட் ஆயிரும். ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா, அது பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கும் போது இங்க வேற ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. அவங்க யாரும் இயேசுவே கொஞ்சம் வெயிட் பண்ண, பேசிட்டு இருக்கல அப்படி சொல்லல. அவர்கள் வந்து அவன்கிட்ட பேசும்போதே இயேசு உடனே இவனை திரும்பி பார்க்கிறான். ஆமா, அங்க பிள்ளைக்கு உயிர் போயிட்டு. அது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. அவருக்கு இல்லாதவர்கள் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். அவருக்கு விஷயமே உனக்கு விசுவாசம் பெயரக்கூடாது, உனக்கு விசுவாசம் பெயரக்கூடாது, பயப்படாதென்றார், பயப்படாதென்றார். அவ்வளவுதான். அங்க உயிர் போயிட்டு ஆண்டவர் ஃபெய்த் பெயராத, விசுவாசம் பெயரக்கூடாது. பயந்துராத. இயேசு பார்க்கிறார் உடனே. சில நேரத்தில் ஆண்டவருடைய கவனம் நம்ம மேல இல்லாதது போல இருக்கும். ஆனா இங்க வலிச்சா அங்க திரும்பி பாப்பா. இங்க வலிச்சா சில நேரத்தில் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் நம்ம மேல இல்லாதது போல இருக்கும். ஆனா இங்க வலிச்சா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டு நின்றும் ரபல தடரா ஷெபகரபல பதடரா ரீமம் ராதலல ரியாட்டரே இசையோடு. கவனிங்க. தேவன் சோதிக்கிறார் அல்லது ஒரு சோதனை அனுமதிக்கிறார், அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. பிசாசு சோதிக்கிறானா விசுவாசத்தை ஒளிய பண்ண. தேவன் சோதிக்கிறாரா பிசாசு சோதிக்கிறானா என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள? நான் தனியே செல்வேனானால் என் வாழ்க்கையின் சோதனை, நான் இயேசுவோடு இருப்பேனானால் அவனுக்கு நிற்க முடியாது. அந்த கொடி ஏற்றிடுவார். அப்போ இந்த பாதையில் அவர் இருக்கிறார், இயேசுவோடு தான் நடந்துட்டு இருக்கிறான். ஆனா கேட்ட செய்தி எல்லாம் ஆண்டவர் சொல்றார். இது வந்து அப்போ ஒரு உயிர் போயிருது, அதை திருப்பி கொண்டு வர்றது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவர் எது பெரிய விஷயம்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவர் நான் உயிர் போயிடக்கூடாதுன்னு துடிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா விசுவாசம் போயிடக்கூடாது. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அந்த சோதனை சாதாரண சோதனை இல்ல, உயிர் எடுக்கிற சோதனை. ஆனால் அது கர்த்தர் அனுமதித்ததுனால ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் அனுமதிக்கிறது விசுவாசத்தை ஒளிய பண்ணல, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. அது அடையாளம் தான் யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவள்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இங்க பேசுறது உடனே இயேசு அவனை பார்த்து, ஆங்கிலத்தில் இருக்கும் he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர் வந்து பொருட்படுத்தல. மலையாளத்தில் இருக்கும் இயேசு அதை காரியமாக்கி இல்ல. ஆண்டவர் அதை மைண்ட் பண்ணல. ஆண்டவர் எதுதான் மனசுல கொண்டு வராது, எதை மைண்ட் பண்ணல ஆண்டவரே? அங்க பிள்ளை செத்துட்டான் செய்தி வருது, நீங்க அதை மைண்ட் பண்ணலையா? ஆமென். நான் எவ்வளவு பெரிய விஷயம் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க மைண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. நமக்கு தோணும் கேட்க மாட்டோம், ஆனா உள்ளம் கேட்கது அவருக்கு கேட்கும். இயேசு அதை மைண்ட் பண்ணலன்னு பைபிள்ல இருக்கு. அவர் எதை மைண்ட் பண்றாரு பாத்தீங்களா? இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வேறக்கூடாது. இந்த ஓட்டத்தில் அவன் கூட நான் இருக்கிறேன், விசுவாசம் வேறக்கூட. பயப்படாதன்றார். பயப்படாத. பல நேரத்தில் ஆண்டவருடைய செயல்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? இருக்கிறதை எடுத்து தருகிறவர், இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர், வடக்கை நோக்கி கொடை என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிறவர், உலர்ந்த எலும்புகளை சேனைகளை நிற்க வைத்தவர், ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை ஒழுங்காக்கி நிரப்பினவர். ஆண்டவர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஒன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். ஜீசஸ். ஹalleluya. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிசாசனுடைய பெரிய தந்திரம் விசுவாசத்தை தளர பண்ணுவது. விசுவாசம் தளரும் போது தேவ பிள்ளை செய்ய வேண்டியது நோக்கி பார்க்கணும். ஏன் அவரை நோக்கி பார்க்கணும்?
ஆரம்பிச்சதே அவர்தானே. விசுவாசத்தை நான் நம்பிக்கையற்றவனா இருந்தேன், நான் தேவனற்றவனா இருந்தேன், நான் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியனா இருந்தேன். தூரமாய் கடந்த என்னை விரும்பி தேடி வந்து இதை நான் விரும்பினபடியினால் ஓ ஹல்லேலூயா, ஆரம்பிச்சது அவர்தானே. நான் அவர்தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். விசுவாசம் வளர்ந்த போது, விசுவாசம் தளர்ந்த போது அமிழ்ந்தான். ஆமென். அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரேங்கிறான். ஆண்டவரோட கையை பிடிக்கிறான். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், ஆமென், கப்பர் சேதம் உண்டாகலாம். பவுல் வாழ்க்கையில பாருங்க, இப்பதான் ஒரு காற்று அடித்து முடியல, குளிர். கொஞ்சம் விறகு எடுத்து போட்டான். எத்தனையோ பேர் விறகுகள் எடுத்து போட்டாங்க. கரெக்டா பவுல் எடுத்த விறகுல தான் பாம்பு இருக்கணும்னு சில சொல்லுவாங்க தெரியுமா, நானா கிடைச்சேன் அப்படி சொல்ல, நானா கிடைச்சேன், என்கிட்ட தான் வந்து மாட்டணுமா. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ல போறவங்கள விட்டுறாங்க, கடைசியில் நானா கிடைச்சேன். இப்பதான் ஒரு காற்று அடித்து முடிந்து கரை ஒதுங்கியாச்சு. பவுல் வந்து ஒரு செயலை செய்யறான், கொஞ்சம் நெருப்பு மூட்டுறான். அவனுடைய சுகபோகத்துக்காக அல்ல, அவனுடைய அவசியத்துக்காக. அவ்வளோ குளிர். அவன் ஒரு செயல் அவனுடைய அவசியத்துக்காக. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு கரெக்டா அவனை கடிக்குது பாருங்க. அவன் பதறல, அவன் உதறினான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். காற்று அடித்தாலும், கப்பர் சேதம் உண்டானாலும், பாம்பே கடித்தாலும் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவன் பேரில். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசி அவன் என்றும் பதறா. அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை. ஹல்லேலூயா. அசையாத விசுவாசம், ஆமென். இசையோடு இயேசு உடனே அவனை பார்த்து, பயப்படாத. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் தளரும். பேதுருவுக்கே தளர்ந்துச்சு. இவர் சாதாரணமானவர் அல்ல, ஜெபாலய தலைவன், லீடருக்கு தளருது. பவுலே சொல்றார் அப்போஸ்தலர் 27, நாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. 2 கொரிந்தியர் 1 சொல்லுவார், மரணம் வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு, அதை தாண்டி காரியங்கள் நடக்கும்போது தளர்ந்துரும். 3 வேளை செபிக்கிற சிங்க கபிக்குள்ளே போட போறாங்கன்னு சொல்லும் போது நிமிர்ந்து நின்ற தானியேல் 10வது அதிகாரத்தில் மூட்டுகள் தளர்ந்ததான். அவன் சொல்றான், நான் பலனற்று போனேன். அப்பொழுது ஒரு மனுஷகுமாரனுடைய கை என்னை தொட்டு, திடன்கொள். அவர் எதுல போக்கஸ் பண்றார் பாத்தீங்களா? என்னுடைய ஃபெய்த் வந்து விசுவாசம் என்னை விட்டு அட்டு போனா நான் சீரோ. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அதை மைண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. ஆமா, பயப்படாத, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 2வது காரியம், ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதே 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இனி அதனுடைய 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்?
ஹalleluya. இனி ஏன் எதுக்காக அவர்கிட்ட கேட்கிற? இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய்? ஹalleluya. எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை இழக்கிறோமோ அந்த இடத்துல ஜெபத்தை விட்டுருவோம். தாவீது பத்சேபாளுக்கு பிறந்த முதல் குழந்தை மிகவும் ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருந்தபோது தாவீது விழுந்து கிடக்கிறான் தேவ சமூகத்துல. அந்த பிள்ளை மரித்து விட்டது என்று செய்தி வந்தது. எழுந்து குளிச்சுட்டு போய் சாப்பிடுறார். இனி இதுக்காக நான் ஜெபிச்சது பிரயோஜனம் இல்லை. இப்போ இவன் எப்படி ஜெபிக்கிற? அந்த பிள்ளைக்காக காலில் விழுந்து கதறான். வீட்டு பக்கத்தில் வரும்போது என்ன வருதுன்னா, இனி இதுக்காக இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? இனி உன் பிள்ளைக்காக கேட்காத. எந்த இடத்துல ஜெபிக்க முடியாத தடை எழுதும் தாண்டி ஒரு விடை இருக்கிறதை சபையே அறிந்து கொள். எனவே இன்னும் ஜெபிக்க ஆரம்பி. உன் ஜெபத்தை விட்டுறாத, உன் ஜெபத்தை நிறுத்திராத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாரு. விசுவாசம் போயிட்டா நீ உன் பிரேயரை ஸ்டாப் பண்ணிடுவ. ஆண்டவர் எல்லாம் மறப்பார் நினைச்சீங்களாங்க? யாரோங்க ஆகார்? யாரோ அழுததுக்கு இறங்கி கிரியை செய்தவர். நீ கால விழுந்து அழுற. ஆமே, நீ கண்ணீர் வடித்த எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணாம அவரை கண்ட உடனே கால விழுந்து கெஞ்சி வேண்டி கொண்டா இந்த ஜெபத்தை தள்ளிடுவாரா? ஆமே. மற்றவர்கள் நீ இனி 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 ஜெபிக்காத. இனி அவன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாத. இனி ஏன் வருத்தப்படுத்துறீங்க? ஆண்டவர் அவனை பார்த்து என் காலில் விழுந்ததெல்லாம் மறந்துடுவே நினைக்கிறியா எவருவே? நீ தனியா போயிருந்து உன் பிள்ளைக்காக அழுததெல்லாம் மறந்துடுவே நினைக்கிறியா எவருவே? நீ மார்பில் அடித்து புலம்பினதெல்லாம் மறந்துடுவே நினைக்கிறாயா எவருவே? இரவுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கண் விழித்து அழுததை மறந்துடுவே நினைக்கிறியா எவருவே? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமே, உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்தது உனக்குள் இருந்த விசுவாசம். என்னை உன்னோடு வர வைக்கிறதும் அதே விசுவாசம். இந்த விசுவாசம் உனக்குள் இருந்தால் உன் துக்கம் சந்தோஷமாய், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. உன்னை என்னிடத்துல கொண்டு வந்தது அந்த விசுவாசம் தானே. உன்னை காலில் விழுந்து ஜெபிக்க வச்சது அந்த விசுவாசம் தானே. என்ன இத்தனை ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்களா? எப்படி நெருக்கி இருப்பாங்க? எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. ஆமென். அநியாயமாய் சம்பாதித்தவனை இயேசு உன் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னதும் சந்தோஷமா கூட்டிட்டு போவான். அவருக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் அவரை பார்த்தது அவங்க ஏரியால வந்தது விடுவாங்களா? எங்க வீட்டு வாங்க, எங்க வீட்டு வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் அத்தனை பேரையும் அவ்வளவு நெருக்கத்தை அவர் பொருட்படுத்தாம அவன் கூட போறாருன்னா அந்த விசுவாசம் தான். ஆமென். இந்த விசுவாசத்தை விட்டுறாத. ஒரு செய்தி வருதுங்க, ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். அவங்க கிட்ட ஒருத்தங்க சொல்றாங்க, இனி அவ்வளோதான், இனி இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செய்தி நம்ம காதில் கேட்குதுன்னு வைங்களேன், அவங்க கிட்ட சொல்லாமலே விலக தான் பார்ப்போம். ஆனால் இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய வேகம் கூடுது. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் மனிதன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துக்கு தடை வருகிறது என்றால் விடை அருகில் வந்து விட்டது. பர்த்திமே என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். டெய்லி அந்த வழியா போகிற எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பான். ஒருத்தராவது தடை பண்ணியிருந்தா 2 நாள் 3 நாள் ஒருத்தங்க கண்டினியூஸாக அதை தடை பண்ணிட்டு இருந்தா அவன் அங்கிருந்து வேற இடத்துக்கு தான் போக பார்ப்பான். இதுவரை தடை வரல. ஆனால் இப்பொழுது கூப்பிட வேண்டிய நபரை கூப்பிட ஆரம்பிக்கிறான். அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சிட்டவனுக்கு அவன் தடைய பார்க்கல. கண்ணு தெரிஞ்சவங்கெல்லாம் தடைய பார்க்குறாங்க, கண்ணு தெரியாதவன் மட்டும் விடைய பார்க்கிறான். அதாமே ஆமே ஆமே அவனுக்கு தெரியுது அவன் இன்னும் அதிகமா. இதுதான் தாவீதினுடைய குவாலிட்டி. தாவீதுக்கு துதிக்க முடியாம வரும்போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற? என் தேவனை நோக்கி காத்திரு. ஆமே, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஒரு முக்கியமான காரியத்துக்கு உங்க ஜெபத்துக்கு தடை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விடக்கூடாது, ஜெபிக்கணும்.
ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியவில்லை என்பது நம்முடைய பலவீனம். நம்முடைய பலன் என்ன தெரியுமா? நமக்குள்ளிருந்து ஒருவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய ஸ்ட்ரெங்த் ஹோலி ஸ்பிரிட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு. பாடுங்க. ஆபத்தை கண்டென்றும் அஞ்சா அசையாத விசுவாசம் கொள்வான். இசையோடு இயேசுவை புகழ்வான். Glory! அசையாத விசுவாசம் கொள்வார். யாக்கோபு 5:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும், மறுபடியும் ஜெபித்தான். நம்ம அந்த கருத்தாய் ஜெபம் பண்ணிட்டு நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சுல்ல சொல்லிட்டு ஸ்டாப் பண்றோம். அவன் நம்ம போல தானே மறுபடியும் ஜெபித்தான். மறுபடியும் நேற்று காலையில் ஆவியான ஒரு வார்த்தை, இந்த 2 வார்த்தையை காண்பித்தான். ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான். ஆமென். அத்தனை பேருக்கும் வறட்சி தெரிந்த போது அவன் காதுல மட்டும் பெருமழையின் சத்தம் கேட்கிறது. அதுதான் ரேமா. அதுதான் ரேமா. ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா அவர் பாதத்தில் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான் பாருங்க. எழும்பி பார்க்கறான், ஒன்னும் இல்ல. மறுபடியும் ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான். ரதத்தில் இருக்கிற ஆகாபுக்கு தெரியாதது, மற்ற ஜனங்களுக்கு தெரியாதது. பாடுள்ள மனுஷன், வேதனை நிறைந்த மனுஷன், அவன் காதுல மட்டும் இந்த பெருமழை நிறைச்சல் கேக்குது. ஹல்லேலூயா! தாழ்த்தி ஜெபிக்கிறான், தன்னை வருத்தி ஜெபிக்கிறான். ரிசல்ட் பார்த்தா ஒரு கையளவு மேகம். கூட இருக்கிறவன் சொல்றான் கையளவு மேகம். எலியா சொல்றாரு, ஆகாப சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லு, பெரிய மழை வரப்போகுது. ஜெபிக்கிறவனுக்கு தான் அதனுடைய மகிமை தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சின்ன சின்ன அடையாளமா தெரியும். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தெரியும், இது வேற மாதிரி மாற போகிறது. இப்போ நடக்கிறதெல்லாம் நாளைக்கு. நாளைக்கு ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தை விடாதிருங்கள். இனி இந்த காரியத்துக்காக ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று க்ளோஸ் பண்ணி போட்ட ஃபைல் எல்லாம் வீட்ல போய் ஓபன் பண்ணுங்கள். கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நீ வடித்த கண்ணீர் நீ மறக்கலாம், துருத்தியில எடுத்து வைத்தவர் மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம், மார்க் 5:37 வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். ஆண்டவர் வந்தாச்சு. இப்போ வந்ததும் பேதுரு, யோவான், யாக்கோபு, நீ உள்ளவா, நீங்களாம் வெளியே போங்க. யாருக்கு வீட்டில் வந்து யார் பேசுறது? வீடு யாருக்கு வீடு? இதுக்கு முன்னாடி இங்க வந்து தங்கி இருக்கிறாரா? இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து தண்ணியாவது குடிச்சிருக்கிறாரா? இல்ல. ஆனா இங்கே வந்து யார் டிசைட் பண்றா இந்த வீட்டில் யார் இருக்கணும், இந்த வீட்டில் யார் இருக்கக்கூடாது? சொல்லும் போது உடனே எவரு, ஆண்டவரே அது என்னுடைய ஒண்ணு விட்டேன்னா, ஆண்டவர் இவங்க வாய மூடிட்டான். ஆண்டவர் அவங்களை அழுறாங்க பாருங்க. அவர்கள் யார் தெரியுமா? அழுகிறவர்களோட கூட அழுகிறவர்கள். இவர் யார் தெரியுமா? அழுகையை துடைக்கிறவர். அவர் டிசைட் பண்ணட்டும், என் வீட்டுல என் எல்லைக்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது என்பதை டிசைட் பண்றது அவரா இருக்கட்டும். அவர் விலக்குவது ஒருவேளை நமக்கு வேண்டப்பட்டவர்களாய் இருக்கலாம், அவர் சேர்ப்பது ஒருவேளை நமக்கு பிரியமில்லாதவர்களாய் கூட இருக்கலாம். தீர்மானம் அவருடையது. லெட் காட் டிசைட் எவ்ரிதிங். எவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இருந்தா இழப்பு அவனுக்கு தான், நஷ்டம் அவனுக்கு தான்.
நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரால ஏன் ஃப்ரீயா அநேக குடும்பத்துல கிரியை செய்ய முடியல? நாம டிசைட் பண்றோம் நிறைய. நான் ஜெபாலய தலைவன் தான், எனக்குள்ள 1000 திட்டங்கள் இருப்பது உண்மைதான், எண்ணங்கள் உண்மைதான். இல்லப்பா, எல்லாம் சுக்குநூறு, எல்லாம் சுக்குநூறு. ஆமா, உயிரோடு இருக்கிற மகளுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியும். ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் ஆமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உங்களால என் மகளுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நீங்க கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீங்க டிசைட் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போது உங்க குடும்பத்தில் டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி ஆமா ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, கொடுங்க. ஆண்டவர் கை நீட்டி நிற்கிறாரு. எவ்வளவு நான் சொல்லட்டுமா? நான் டிசைட் பண்ணுவேன். பண்ணுங்க ஆண்டவரே, நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஆமா, இனி எவருடைய வேலை என்ன? ஒன்னே ஒண்ணுதான். என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். பூமியில கமான் சர்ச், கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த எல்லைக்குள்ள யார் வரணும், இந்த எல்லைக்குள்ள யார் வரக்கூடாது தீர்மானிக்கிறது நான் அல்ல, கர்த்தரே தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானிக்கட்டுங்க. ஆண்டவர் சவுல்ட்ட சொல்றார், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் அபிமெலேக்கு செய்த செயல், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவன் வழிமறித்ததை ஆண்டவர் சொல்றார், நான் மனசுல வச்சிருக்கிறேங்கிறார். நம்ம கிட்ட மனசுல வைக்காதன்னு சொல்லுவாரு. ஆமாம், அதெல்லாம் மறந்துருப்பா, ஆவட்ட மாட்டார். ஆமாம், ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் நகத்தை தொடுறான்ல, என் கண்மணியை தொடுறான். ஆமே, ஒரு பாத்திரம் நிறைய மண்ணை நம்ம மேலே வீசினாலும் நம்மளை பாதிக்காது. ஆனால் அதில் ஒரு டிராப் இந்த கண்ணில் பட்டுட்டுனா கண்ணீர் வராமல் இருக்காது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னது சும்மா இல்லை. மோசே ஜெபம் பண்ணாராங்க, இந்த பார்வோன் அழியணும்னு, எங்களை வெளியே கொண்டு வாங்க, அத்தனை பேரும் வெளியே கொண்டு வாங்கன்னு தான் ஜெபம் பண்ணாங்க. கொண்டு வந்தாச்சு, அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படி கொண்டு போக வேண்டியதானே. அவருக்கு இருக்க முடியல. ஏன்? அவன் என்ன பண்ணிட்டான் என் பிள்ளைய. அவர் சொல்றாரு மோசே கிட்ட, இஸ்ரவேல் என் குமாரன், என் பிள்ளை. ஒரு திரி அணைகிறது போல. ஒரு திரியை எப்படி அணைப்பார் தெரியுமா? பார்வனுங்கிற திரி இன்னும் அணையாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம தான் இன்னும் தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம். சவுல்ட்ட சொல்றாரு, இந்த அபிமெலேக்கின் ராஜா ஆக விட்டுறாத, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அடிச்சிட அவன் மனசுல. ஆனா இந்த சவுல் என்ன பண்ணிட்டான்னா ஆகாகை உயிரோடே பிடித்தான் அப்படின்ட்டு இருக்கு. 1 சாமுவேல் 15:8. நான் இந்த சம்பவத்துக்குள் போக இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எப்போ இந்த எல்லைக்குள்ள ஆகாக வாரானோ, வேதம் சொல்லுகிறது 11வது வசனத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சிட்டார். சாமுவேல் மனம் நொந்து போனான். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார். அடுத்த நாள் சவுலுக்கு நடக்க போற ஒரு வேதனையான சூழ்நிலையை நினைச்சு, நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் அழுவோம். ஆனால் அவர் ஏற்கனவே அழ ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அவர் முன்னாடி அழ ஆரம்பிச்சிட்டார். எருசலேமுக்கு ஒன்று நடக்க போறதை அறிந்ததும் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அப்போ எருசலேம் நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாள் சில நேரத்தில் சிலருக்காக முன்னமே நம்மளை அளவிடுவார். அது நம்முடைய கண்ணீர் அல்ல, அவருடைய கண்ணீரின் பிரதிபலிப்பு. சாமுவேல் மனம் நொந்தது அது அவனுடைய பாரம் அல்ல, அவருடைய பாரத்தின் பிரதிபலிப்பு. ஒரு ஆகாக உள்ள கொண்டு வந்துட்டான் சவுல். இதனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சாமுவேல் மனம் நொந்து போனான்.
சவுல் புறக்கணிக்கப்பட்டான். ஒருத்தனை உள்ள கொண்டு வந்ததும் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அதனுடைய 32வது பின்பு வசனம். சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவன் எப்படி வந்தானா? சந்தோஷமாய். அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவனை சவுல் உள்ள கொண்டு வந்ததுனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சாமுவேல் மனம் நொந்து போனா. சவுல் புறக்கணிக்கப்பட்டான். ஆனா யாரால இது நடந்ததோ அவன் எப்படி இருக்கிறான்? ஜாலியா இருக்கிறான். நமக்கு தெரியாது, நம்முடைய நாளை தெரியாது. நமக்கு பல நேரத்தில் இவங்க இருந்தா, இவங்க இந்த இடத்துல இருந்தா அப்படி தோணும். சில நேரத்தில் ஐயோ இவங்க வேண்டாம். பவுல் பாருங்க, மார்க்குவை கூட்டிட்டு போறது பிடிக்கல பவுலுக்கு. அதனால பர்னபா கூட பயங்கர ஃபைட்டு. ஏன்னா ஒரு இடத்துல கூப்பிட்டப்போ மார்க்கு கூட போகலையா. அவன் வேண்டாம், இல்லை இல்லை மார்க்கு நல்லாவே சொல்லிட்டு பர்னபா ரெக்கமெண்ட் பண்ணதும் பவுலுக்கும் பர்னபாக்கும் ஃபைட்டு. ஆமென். அவ்வளோதான். ஒன்று 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. அதன் பிறகு பின்னாட்களில் பாருங்க, அது தேவனுடைய தீர்மானம். ஏன்னா ஆவியானவர் பவுலை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றவர். உடனே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்துல. 2 தீமோத்தேயு 4:11 என்னோட இருக்கிறான். மார்க்குவையும் கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்போஸ்தலர் 15:37 பாத்தீங்கன்னா மார்க்குக்காக பர்னபா கூட ஃபைட் பண்றான். அவனெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். 38 நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினால் அவரை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடினால் ஒருவரை விட்டு பிரிந்தார். மார்க் கூட வரக்கூடாது. இது பவுலுடைய மனசுல. அவன் வேண்டாம். ஆனா ஆவியானவருடைய திட்டம் என்ன தெரியும்? அவன் வரணும்பா, அவன் பிரயோஜனம் உள்ளவன். பவுல் சரண்டர் ஆயிட்டார். அவனை கூட்டிட்டு வா. யார் இந்த மார்க்? ஏன் சத்தம் போட்டது பத்தாதா? இல்ல, அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். தீர்மானிக்கிறது கர்த்தரா இருக்கட்டுங்க. இந்த வார்த்தை பேசும்போது உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? என் குடும்ப எல்லைக்குள்ளே, என் வாழ்க்கை எல்லைக்குள்ளே ஆண்டவரை யார் யார் வரணும், யார் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை, உரிமையை உங்களை நம்பி உங்க கையில நான் முழுவதுமாக முற்றிலுமாக தருகிறேன். ஹல்லேலூயா. தீர்மானிக்கிறது கர்த்தரா இருக்கட்டும். இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இதுவரை நடந்திராத ஒரு கிரியை இனி நடக்க போகிறது. இதுவரை கேட்டிராத ஒரு கிரியை இனி இந்த குடும்பத்தில் நடக்க போகிறது. அதுதான் எவிருவின் வீட்டிலே நடந்தது. ஆமென். நேரம் போனதுனால இன்னொரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் 5:40. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். பிரியமானவர்களே, மற்றவர்களைப் போல செயல்படாதீங்க. அவங்க சிரிக்கட்டும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒன்று செய்கிறது மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். அவங்க சிரிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஆனால் எவருவே நீ சிரிக்காத, நஷ்டம் இழப்பு உனக்கு தான். அவங்க கொஞ்ச நேரம் அழுவாங்க, கொஞ்ச நேரம் சிரிப்பாங்க. ஆனால் எவருவை பாருங்க, அமைதியாக இருக்கிறான். ஏன்னா இழப்பு என்பது அவனுக்கு அல்லவா. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா? என பாதிக்கப்பட்டது அவன். எவிரு சிரித்தான் என்று சொல்லவில்லை. எவிரு. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசி உணர்த்தினது. சிலருக்கு ஆண்டவருடைய செயல்கள் சிரிப்பா இருக்கும். ஏன் சிரிப்பா இருக்கும் தெரியுமா? புரியாததுனால. நமக்கு ஒண்ணு எவ்வளவு யோசித்தாலும் புரியலைன்னா, நமக்கு புரியலைன்னா ஒத்துக்க மாட்டோம். அவங்க பைத்தியக்காரத்தனமா செய்யறாங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தலையும் புரியல, வாலும் புரியல. அப்ப வேற என்ன புரிஞ்சு? ஒன்னும் புரியல. நகைத்தார்கள். மற்றவங்க செய்யறத காலேவே, யோசுவாவே, மற்றவர்கள் சொல்லுவாங்க இது கிடைக்காது, நீ சொல்லாத.
நீ சொல்லாத. சிக்லாக்ல இருந்து சத்துருக்கள் தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரின் குடும்பங்களை பிடித்து கொண்டு போன போது மற்ற 600 பேர் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கற்களை எடுத்தார்கள். தாவீது அப்படி செய்யல. ஏன்னா அவன் இழப்பின் வலி அவனுக்கு தெரியும். மற்றவர்கள் செய்யறது மாதிரி செய்யாதீங்க. சிரிப்பாங்க. எவ்வளவு நீ சிரிக்காத. நஷ்டம் உன் கூட அழுறவங்களுக்கு கிடையாது, அழுகிற உனக்கு தான். உனக்கு தான். கர்த்தருடைய செயல் உன்னால புரியாது. அவருடைய வழி கடலில் இருந்தது, அவருடைய காலடி தெரியப்படாமல் போயிட்டு. காலடி இருக்குன்னா ஒரு இடத்துல போறோம், ஒரு பாதை இருக்கிற அடையாளம் இருந்ததுன்னா நம்மளே நம்புறோம் இந்த இடத்துல போனா ஏதாவது ஒரு வே கிடைக்கும். ஆனா எதுவுமே இல்லைன்னா ஆண்டவர் எங்க தெரியுமா விசுவாசத்தை துவக்கிறார்? நம்முடைய புத்திக்கு எட்டுகிற ஒரு காரியம் எங்கே டவுன் ஆகுதோ அங்கதான் விசுவாசத்தையே துவக்கிறார். அதான் அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். இதுவரை கூட வந்துட்டார். எழுதின 2 வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன். நீ சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன். நடத்துகிறவர் கர்த்தரானால் நிச்சயம் சுதந்திரிக்க பண்ணுவார். பொறுமையோடு காத்திரு. வீட்டுக்குள்ள போறார், கதவை அடைக்கிறார். உன் பிள்ளை எழுப்புன்னுலாம் சொல்லல, அவர் போய் கையை பிடிக்கிறார். அவ்வளவுதான். எவரு நீ என்ன கேட்ட? கையை வையும். நீ எப்போ முழு உரிமை எனக்கு தந்துட்டியோ அதுக்கப்புறம் வச்சுட்டு போக நான் வரல, கையை பிடிக்க வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். கையை பிடிக்கிறார். எவரு பார்த்துட்டே இருக்கிறான். உயிரோடு இருக்கும்போது எவ்வளவோ செஞ்சு பார்த்தான், பலனை பார்க்கல. ஆனா இப்பொழுது பார்த்துட்டே இருக்கிறான். கண்களுக்கு முன்பாக நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே கர்த்தர் நடப்பிப்பார். பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். உலகத்தில் இருப்பவரிலும் நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எதிராயிருக்கிறவன் தோற்றவன் என்பதையும் நமக்குள்ளே இருக்கிறவர் ஜெயிக்க மட்டும் தெரிந்தவர் என்பதையும் மறவாதிருங்கள். உங்களை விசுவாசத்திலே அதுவே நிலைத்திருக்க பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்திலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എൻ്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു. വലത് കരത്തെ ഉയർത്തി சொல்லுங்க. പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി. சொல்லுங்க. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല, എന്റെ നന്മയ്ക്കായി, എന്റെ നന്മയ്ക്കായി. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை, விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, glory. എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ. ആമേൻ. എന്നെ കൈവിടാത്തവൻ യേശു എൻ കൂടെയുണ്ട്. ഹല്ലേലൂയ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. ജീസസ് എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. വീഴുന്നത് തീയിലല്ല, വീഴുന്നത് തീയിലല്ല, എന്റെ യേശുവിൻ കരങ്ങളിലാ.
ಬಲಮ ಶೇಖರಿಯ ಜನರೇ ಓ ಪರೀಕ್ಷಾ എന്റെ ദൈവം അനുവദിച്ച കരുതിട്ടുണ്ട് ആമേൻ ഹല്ലേലൂയ എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ சொல்லுங்க தெய்வம் எனக்கு அனுகூலம் தெய்வம் எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க அது நன்னாய் அறியுന്നു ഞാൻ தெய்வம் எனக்கு கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார் தெய்வம் அனுகூலமெங்கில் தெய்வம் அனுகூலமெங்கில் ஆரெனிக்கு எதிராயிடோ പരീക്ഷ എന്റെ ദൈവം ഗ്ലോറി ആമേൻ റഹലബശേമരോദനരെ ഹല്ലേലൂയ എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ ഹല്ലേലൂയ சொல்லுங்க எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஆமென் எனக்கு குறித்ததை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு உன்னோடு இருக்கிறவர் பாதியில் விட்டு செல்லுகிறவர் அல்ல எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே ஓ ஆமென் உம்மாலாகாத காரியம் பிரியமானவர்களே கெட்டு போன மண்பாண்டத்தை காட்டிலும் அதை மீண்டும் வணைகிற கரம் பெரியது கர்த்தரால் அதை மீண்டும் அணைய முடியும் மீண்டும் அணைய முடியும் சொல்லுங்க ஆகும் ஆகும் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் உமக்கப்பானவர் யார் ஆமென் ஓரா பலரதடரே Jesus Hallelujah வானத்திலும் ஆமென் வானத்திலும் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க உமக்கப்பானவர் யார் ஜீசஸ் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று ஆணைத்து சொன்னவர் உங்களை மகிழும்படியான உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்கள் நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிரப்புவாராக 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 ஓ ரபலா கபதரா ரிப்பீட் பண்ணுங்க உமக்கப்பானவர் யார் ஷலஹெதரே சங்கீதம் 126 1-2 வசனங்களின்படி வாயை நகைப்பினாலும் நாவை ஆனந்த சத்தத்தால் நிரப்புவீராக 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 குடும்பங்களில் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மீண்டும் கேட்பதாக தொனிக்க பண்ணுவதாக ஆமென் ஆமென் வானத்திலும் வானத்திலும் ஓ ஹல்லேலூயா Jesus Hallelujah Amen Amen கர்த்தர் நல்லவர் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிடங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஆண்டவரே நீங்க டிசைட் பண்ணுங்கப்பா தீர்மானம் எடுக்க தெரியாத பேதை நான் ஆண்டவரே
என் முன்னாடி 2 வாசலை திறந்து காட்டி, இதுல எது நல்ல வாசல் எது கெட்ட வாசல் நீயே சூஸ் பண்ணி போய்க்கோனா தெரியாதுப்பா. பேதை ஆண்டவரே, ஆனா பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போகாம நடத்த உங்களால முடியும். தருகிறேன் ஆண்டவரே, நீங்க டிசைட் பண்ணுங்க. என் வாழ்க்கையின் கண்ட்ரோல். ஆமென். நான் சொல்லணும், என்ன டிசிஷன் எடுத்திருக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லணும், அவர் எடுக்கிறார், அவர் எடுக்கிறார். ஆமென். இதை அறிந்ததுனாலதான் யோபு அந்த வேதனையிலும் சொல்லுகிறான், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னை கைவிடா இருதயத்தின் ஜெபமாக என்னை ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். உமக்காக யாவும் சதி. உங்க பலனை தாங்கப்பா. சத்துரு தலை கவிழ்ந்தோட, சத்துரு நித்தம் நித்தம் கிரியை செய்யணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில, சபையில, குடும்பங்களில glory. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்று காண்பிக்கப்படுவதாக. அது ஒரு கையளவு மேகமாயிருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு என்பதற்கான அடையாளத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று காண்பிப்பீராக. வாய் நகைப்பினால் நாம் ஆனந்த சத்தத்தால் நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. இதோ விரித்த சட்டை கீழே வைத்திருக்கிறார். விரித்த சட்டை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வண்ணமாய் பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்மேல் ஆதரவாய் அக்கறையாய் கரிசனை கொண்டு தம்முடைய அழகானது விரித்த சட்டைகளை இதோ நம்மேல் விரித்து வைத்திருக்கிற அன்பு தகப்பனே, லோர பலம சேர பலபதரா அந்தரே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தேன். எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். நீர் துவங்கின விசுவாசம் எக்காரணம் கொண்டு எங்களை விட்டு அற்று போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்கிறேன். அந்த ஜெப சத்தம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. எங்க வாழ்க்கை ஆண்டவர், நாங்கள் உம்முடையவர்கள். நீங்க தான்ப்பா எங்க தலை, நாங்க அவயவங்கள். ஆண்டவரே, நீங்க டிசைட் பண்ணுங்கப்பா. மற்றவங்களுக்கு ஒருவேளை அது நகைப்பா இருக்கலாம், நாங்க அப்படி செய்யக்கூடாதுப்பா. நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரே. மகத்துவமான கிரியாவுக்கு 1:5 ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கப்பட்ட அத்தனை பேரையும் நீர் குடும்பமாய் சாட்சியா நிறுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார உம்முடைய நாமத்துல இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. காத்துக்கோங்கப்பா. எதுக்காக அதிக கண்ணீர் வடித்தார்களோ அந்த அழுகை
களிப்பாய் மாறுவதாக. எவ்வீருவின் வீட்டுக்குள்ள போய் நீங்க சிலவற்றை செஞ்சீங்க, அது புரியல, ஆனா அது ஒண்ணு தெரிஞ்சதுப்பா, புலம்பல் களிப்பா மாறுச்சுப்பா, துக்கம் சந்தோஷமா மாறுச்சுப்பா, முட்செடிக்கு பதிலான தேவதார விருட்சம் இது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம், ஆட்கொண்டு ஒவ்வொருவரையும் நடத்துங்க. இந்த மாத கடைசி வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் சமாதானமாய், என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலே குடியிருப்பார்கள் சொன்னீரே, சத்துரு உட்புகுதல் இராதென்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடைய பிள்ளைங்க மேல சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படியே காத்துக்கொள்ளும், கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே எடுக்கிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும்